கோல்டு லோனை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பேங்க்கு போய் உங்களோட கோல்டு வச்சு லோன் வாங்கும்போது எப்படி வந்து அந்த கோல்டு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு லோனாக தராங்க, அந்த லோன் அமௌண்ட்டுக்கு எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து 40 கிராம் கோல்டு செயின் வந்து நான் லோன் வாங்கிக்கும் போது எப்படி வந்து கால்குலேட் பண்ணி வந்து எனக்கு வந்து லோன் தராங்க பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு வந்து கேடிஎம்ஸ் முத்திரை இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த உரைச்சி பார்க்குறது இதெல்லாம் இல்லாமல் அந்த கேடிஎம்ஸ் முத்திரை பார்த்து உங்களுக்கு வெயிட்டு பார்த்து உங்களுக்கு வந்து லோன் தருவாங்க. இந்த கேடிஎம்ஸ் இல்லை அப்படின்னா அந்த அப்ரைசல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உரைச்சி பார்ப்பாரு. உரைச்சி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லாஸஸ் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்பயுமே கோல்டு லோன் வைக்கும்போது அந்த கோல்டு லோனில் கேடிஎம்ஸ் முத்திரை இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த நகையை கொண்டு போய் நீங்கள் வந்து கோல்டு லோன் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து 40 கிராம் கோல்டு செயின் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 4 கிராம் வந்து கழிச்சிருவாங்க. 4 கிராம் 2 கிராம் கழிச்சிருவாங்க. நீங்கள் வைக்கிற நகைக்கு அப்படியே லோன் தர மாட்டாங்க. ஸோ அதில் வந்து கல் இருந்தால் அதுக்கு தனியாக கழிப்பாங்க, இல்லை கேடிஎம்ஸ் முத்திரை இல்லைன்னா அதுக்கு தனியாக கழிப்பாங்க. ஸோ டோட்டலாக 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் வந்து கழிச்சுட்டு தான் மீதி நகைக்கு தான் வந்து கோல்டு லோனாக தருவாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து நீடு வெயிட் அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டல் 40 கிராம், இதில் வந்து 4 கிராம் கழிச்சுட்டு எனக்கு வந்து 36 கிராமுக்கு தான் லோன் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 36 கிராமுக்கு அன்றைய மதிப்பில் கோல்டோட ப்ரைஸ் எவ்வளவோ அதில் 75% எனக்கு வந்து லோனாக தருவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே எல்லா பேங்க்லையும் ஓகேங்களா, மோஸ்ட்லி கவர்மெண்ட் செக்டர் எல்லா பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா நகையோட மதிப்பு அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுலேருந்து 75% பார்த்தீங்கன்னா லோனாக தருவாங்க. சில பேங்க் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லோன் தருவாங்க. அதாவது கோல்டுக்கு வந்து அதிகமான லோன் தருவாங்க. இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். 12% 13% இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் சில ப்ரைவேட்டு ஃபைனான்ஸு இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுவாங்க. கவர்மெண்ட் செக்டர் பேங்க்கில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட நகை மதிப்புலேருந்து 75% உங்களுக்கு லோன் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52,000 ரூபா. ஓகேங்களா? ஸோ 52,000 ரூபா இன்றைக்கி வந்து கோல்டு ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஒரு பவுன் அப்படிங்கிறது 8 கிராம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? டிவைடட் பை அதாவது வகுத்தல் 8ஆல் வகுத்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு கிராமுக்கு வந்து எனக்கு வந்து 6,500 கிடைக்கும். இந்த 6,500 75% வந்து லோனாக எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 6,500 75% அப்படிங்கும்போது எனக்கு வந்து 4,875 ரூபா எனக்கு வந்து ஒரு கிராமுக்கு வந்து லோனாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 36 கிராம் இருக்குது. 36 கிராமுக்கு 4,800 ரூபாய்னா 4,800 ரூபா. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை 36 ரூபா போட்டிங்கன்னா 36 கிராமுக்கு வந்து எவ்வளோ தருவாங்கன்னா 1,72,800 ரூபா எனக்கு வந்து லோன் அமௌண்ட்டாக தருவாங்க. ஓகேங்களா? ஸோ 36 கிராமுக்கு எனக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1,72,800 ரூபா எனக்கு வந்து லோனாக தரும். அது மட்டும் இல்லாமல் வந்து அப்ரைசல் பீஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அப்ரைசல் பீஸ் அப்படிங்கிறது நகை மதிப்பீட்டாளர் அப்படிம்பாங்க. நீங்கள் கோல்டு லோன் கொண்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் இருப்பார். அவர்கிட்ட கொடுத்து நகை செக் பண்ணுறதுக்கு 500 ரூபா ஒரு பீஸ் எடுத்துக்குவார். சில பேங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ரைசல் பீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஒவ்வொரு பேங்கில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 1%, 2%, லோன் அமௌண்ட்டில் 2%. ஸோ அது மாதிரி எடுப்பாங்க. கவர்மெண்ட் செக்டார் பேங்கில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்ரைசல் பீஸ் வந்து 500 ரூபா எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? அதர் பேங்கில் பார்த்தீங்கன்னா அதர் சார்ஜஸ், டாக்குமெண்ட் சார்ஜஸ், ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா 200 ரூபா 300 ரூபா போட்டு வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பேங்கிலும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்ரைசல் பீஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி எடுக்கும்போது டோட்டல் லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,72,300 ரூபா உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நகையை மதிப்பிட்டு உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட்டை தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நகையோட மதிப்பில் 75% தான் உங்களுக்கு லோனாக தருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கழிவாடு கழித்து மீதி நகையில் 75% உங்களுக்கு வந்து லோனாக தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சில பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கணக்கில் போட்டுருங்க. 70% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பைசா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது பார்த்தாவே தெரியும். ஸோ 7% வந்து வட்டி, இல்லை 58 பைசா அப்படிம்பாங்க. இந்த 7% அப்படிங்கிறது இயர்லி இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? 58 பைசா அப்படிங்கிறது மந்த்லி இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதில் நான் தெளிவாக போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ 7% வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு வகுத்து அப்படிங்கன்னா உங்களுக்கு 58 பைசா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேணால் வகுத்து பாருங்கள். ஸோ 7 வகுத்தல் 12 மாதத்துக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 58 பைசா. ஓகேங்களா? ஸோ இது வந்து இயர்லி பர்சன்டேஜ் கொடுக்குறது இயர்லி, பைசாவில் கொடுக்குறது மந்த்லி வட்டி. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஒன்று தான். ஸோ ஓகேங்களா? ரெண்டு ஒன்று தான். அதில் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7% கொடுத்துருங்க. 7% இருந்து இயர்லி. ஓகேங்களா? ஸோ இயர்லி கொடுத்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,72,800 ரூபா. ஓகேங்களா? ஸோ 1,00,000 எனக்கு வந்து 72,800 ரூபா நான் வந்து லோன் அமௌண்ட்டாக வாங்கியிருக்கிறேன்.
78,800 ரூபா. ஓகேங்களா. இதில் வந்து எனக்கு வந்து 7% வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. 7% சிம்பிள் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இயர்லி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12,096 ரூபா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மந்த்லி இயர்லி நான் வந்து கட்டணும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு பேங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்டி கட்டணும். வட்டி கட்டி அடுத்த வருஷத்துக்கு திருப்பி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் கட்டி ஒட்டுமொத்த அமௌண்ட்டு வட்டி இதையும் கட்டி திருப்பிக்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா சொசைட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்டி கட்டி திருப்பிக்கலாம். சில பேங்கில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொசைட்டி தவிர மற்ற பேங்க் ஒவ்வொரு பேங்க் தவிர எல்லா பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக அமௌண்ட்டு கட்டி திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ வட்டி பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா 12,800 1,72,800 நான் லோன் வாங்கிட்டு இதுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 12,096 ரூபா எனக்கு வந்து வரும். ஓகேங்களா. இதே பைசா கணக்கில் போட்டேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து பைசா வந்துருக்குது. பைசா கணக்கில் எப்படி போட்டு பார்க்கலாம். 1,72,800 ரூபா. ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை எனக்கு வந்து 0.58 பைசா பர்சன்டேஜ் போட்டுங்க. ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜ் போட்டுங்க. போட்டால் ஓகே ஒரு நிமிஷங்க. ஸோ 1,72,800 ரூபா மல்டிப்ளை 0.58 பைசா. ஓகேங்களா. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,002 ரூபா. ஓகேங்களா. ஸோ இது வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. மந்த்லி வந்து பைசா கணக்கில் சொன்ன பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் டிவைட் 12 போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் 12,200 ரூபா. அப்படியே பார்த்த மாதிரி 12,026 ரூபா இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்மளால் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பைசான்னு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மந்த்லி, இந்த பர்சன்டேஜ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இயர்லி இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. இப்படி தான் நம்ம வந்து லோன் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.